லாரிக் ஆசிடோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, இதுவும் ஒரு ஆன்டிபாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. நம்பர் 2, பிறந்த குழந்தைகளோட ஊட்டச்சத்து குறைபாடை சரி செய்யும். நம்பர் 3, குழந்தைகளோட எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோய்கள் அண்டாம பாதுகாக்கும். நம்பர் 4, தலைமுடியும் ஸ்கின்னும் வறண்டு போகாம அது எப்பவும் மாய்ஸ்சரைசிங்கா வச்சிருக்கும். நம்பர் 5, நாம சாப்பிடுற அதிக கொழுப்பு சத்துள்ள உணவுகள்ல இருக்க கொழுப்பு சத்து லிவர்ல சேமிச்சு வைக்கப்பட்டு அதிலிருந்து சிறு பகுதி உடலுக்கு தேவையான எனர்ஜியா மாறும். மீதி கொழுப்புகள் கன்வெர்ட் பண்ண முடியாம கொழுப்பாவே லிவர்ல தங்கிடும். இதனால உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு ஏற்படும். அதனாலதான் அதிக கொழுப்பு சத்துள்ள உணவுகளை எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பிறந்த குழந்தைகளோட அதிவேக வளர்ச்சிக்கு கொழுப்பு சத்து அவசியம் தேவை. கொழுப்பு சத்தும் தேவை. ஆனா அதே சமயம் ஆரோக்கியத்துக்கு எந்த கேடும் வரக்கூடாதுன்னு இயற்கையாவே கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் தேங்காய் பால்ல இருக்க இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ். அதுலயும் முக்கியமா லாரிக் ஆசிட். இது என்னதான் அதிக கொழுப்புள்ள ஒரு ஆசிடா இருந்தாலும் இதுல இருக்க அத்தனை கொழுப்பு சத்துமே லிவருக்கு போனதும் கொழுப்பாவே தங்கிடாம உடலுக்கு தேவையான ஒரு எனர்ஜியா மாற்றப்படுது.